மாந்திரிகத்தால ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நான் ஒரு மந்திரவாதி கிட்ட நான் போறேன் அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நான் செய்றேன். செஞ்சதுக்கு அப்புறமும் எங்களுக்கு அதற்கான பலன் வந்து கிடைக்கல. அப்ப நாங்க திரும்பவும் போய் கேட்கும்போது என்ன சொல்றாங்க, "இல்ல உங்களோட கர்மா." கர்மா. நான் வந்து அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் சில பேருக்கு மாட்டுவாங்க. நான் கர்மம்லாம் சொல்ல மாட்டேன். ம். நான் ஏன் சொல்லி மாட்டிக்கணும் அவங்ககிட்ட கர்மான்ட்டு. ஒவ்வொருத்தருக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் மந்திரம் ஜபிக்கும்போது ஈஸியா டக்குன்னு வேலை செஞ்சுரும். ம். ஏன்னா நான் அடிக்கடிக்க சொல்லுவேன். எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன மந்திரம் போட்டாலும் வேலை செய்யாது. ஓகே. அடிக்கடிக்க சொல்லுவேன் நான். ஆ. எதிர்ப்பு சக்தி கம்மிங்கிறவங்களுக்கு டக்குன்னு மந்திரம் வேலை செஞ்சுரும். ம். அந்த மாரி ஒரு விஷயத்த எடுத்துவேன். அப்படி இல்லன்னா 1 முறைக்கு 3 முறை போடுவேன். அப்படி இல்லன்னா நானே கூட என்ன பண்ணுவேன், கர்மாவ போக்கணும். நான் கூட சொல்லுவேன். அப்படி கர்மா போக்கணும்னா அப்படி சொல்ல மாட்டேன். அதனால தான் பலிக்கணும் கிடையாது. ம். நம்ம தெய்வத்தை என்ன வழிபட்டு அவங்ககிட்ட ஏவி இப்படி கொடுப்போம். அப்ப ஓகே. ஏவி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்ககிட்ட போய் நம்ம இருக்கக்கூடிய அந்த மந்திரம் லைட்டா வேலை செய்யும். ம். திரும்பி அவங்ககிட்ட இருக்கிற மொத்த கெட்ட நெகட்டிவ் வந்து வரும்போது தெய்வங்கள் ஒதுக்கிரும். ஓகே. மனுஷனுடைய எண்ணங்கள் தான் கெட்ட நெகட்டிவ் கர்மா. ஓகே. அப்ப இந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்கள பாதிக்காது. ஏன் பாதிக்குது? நீ அத போக்கறதுக்கு வழி தேடு. இப்ப உங்ககிட்ட இருக்கிற மனசு என்ன இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்து.